ஸ்ரீகாந்தாய கல்யாண நிதயே நிதயத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மக்கள் ஸ்ரீமத் விகனசமஹா குருவே நமக. என் பேர் ரிஷிகேச பட்டர். கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையத்துல ஆஞ்சநேயர் கோயில் அர்ச்சகராயிருக்கேன். நல்ல புரோகிதர், நல்ல பூஜை பண்றவா உங்களுக்கு தேவை. அது ரொம்ப பேர் தேடின்னு இருக்கீங்க. அது ஈஸியா கிடைக்கிறதுக்கு தான் namaha.ai கீழே லிங்க் கொடுத்துருக்காங்க. அதுல போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எல்லா விதமான பூஜா காரியங்களும் நல்ல விதமா நல்ல வைபோட பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த தலம் யூஸா இருக்கும். இந்த தலமே சர்வீஸ் பண்றதுக்கு தான். அதனால இதில் ரெஜிஸ்டர் பண்றேன்னா உங்களுக்கு சௌரியமா இருக்கும். உங்களுக்கு இதனால நிறைய பயன்கள் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். யார் நல்ல பூஜை பண்றவா, நல்ல ஐயர் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு ஈஸியா அவளை கான்டாக்ட் பண்றதுக்கு இது சௌரியமா இருக்கும். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா, வீடு கிரக பிரவேசம், வீடு புண்ணியாவாச்சனம் எப்படி பண்ணணும், என்ன சாங்கியம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சாங்கியம் உண்டு. அது ஒரு சாங்கியம் நம்ம பார்ப்போம். அந்த பூமி வாங்கியிருப்பீங்க, அந்த பூமி ரொம்ப வருஷமா தரிசா இருந்திருக்கும். சில நல்லது கெட்டதெல்லாம் நடந்திருக்கும். அது இல்லாமல் வீடு கட்டும்போது செங்கல் எங்கேருந்தோ வந்திருக்கும், மணல் எங்கேருந்தோ வந்திருக்கும், தண்ணி எங்கேருந்தோ வந்து கட்டுறவங்க எப்படி வேணா கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் சுத்தம் பண்றதுக்காக அந்த பூமியை சுத்தம் பண்ணி கொடுக்கறது தான் வாஸ்து ஹோமம். இந்த வாஸ்து ஹோமம் பண்ணா அதுல இருக்கிற எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி மந்திரத்தால சுத்தம் பண்ணி. அடுத்த நாள் காலையில நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு புது வஸ்திரம் கட்டிக்கிட்டு பெரியவங்கள்ட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு முதல்ல கோபூஜை பண்ணணும். கோபூஜைன்னா கண்ணால பார்க்கக்கூடிய பசு கண் தான் கோபூஜை. அது அந்த காலத்துல எல்லாம் கோபூஜை பண்ணி முதல்ல பசுவும் கண்ணும் தான் உள்ள வரும். ஏன்னா அப்ப சிமெண்ட் தரையா இருந்தது. இப்ப மார்பிள் டைல்ஸ் எல்லாம் போட்டதுனால உள்ள வர முடியாது, வழுக்கி விழுந்துடும். அதனால வாசல்ல முதல்ல கோபூஜை பண்ணி அவளுக்கு ஆர்த்தி காமிச்சு மகாலட்சுமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நிலைக்கு நிலமாலை போட்டு, அன்னைக்கு ஒரு நாள் தான் நிலைக்கு நிலமாலை 6 அடி நிலமாலை வரும். ஏன்னா 7 அடி சாங்கி எப்படி பார்த்தா 7 அடி உங்களுக்கு நில வரும். 6 அடி கீழே படாதவளுக்கு 6 அடிக்கு மாலை போட்டு அங்க குலதெய்வத்தை வச்சு பூஜை பண்ணி, குலதெய்வத்தை முதல்ல பூஜை பண்ணிட்டு அந்த குலதெய்வம் போட்டோவோ இல்லை ஏதோ சாமி போட்டோவோ எடுத்துன்னு முதல்ல வீட்டோட தலைவர் வலது கால வச்சு உள்ள நுழைவர். அவங்க இருக்கிற சுமங்கலி தர்மபத்தினி அவங்க கூத்து விளக்கு ஏற்றி விளக்கோடு உள்ள வலது கால வச்சு உள்ள போவாங்க. மற்றவங்க எல்லாம் சாங்கியப்படி ஆளுக்கு ஒவ்வொரு சாமான்கள் எடுத்துன்னு வருவாங்க. உள்ள போன உடனே நம்ம பால் காய்ச்சணும். பால் காய்ச்சறது என்ன வழக்கம்னா இப்ப கேஸ் வந்துடுத்து பண்றாங்க. ஆனா சாங்கியம் என்னன்னா விறகு வச்சு அதுலேருந்து அக்னியை பண்றதுதான் சாங்கியம். இந்த ஹோமம் ஆரம்பிச்சோன்னே ஹோமம் ஆரம்பிச்சு அதுலேருந்து அக்னியை எடுத்து அதுல அடுப்புல போட்டு அதை எரிய விட்டுட்டு அந்த அக்னியை வளர விட்டு அதுல பால் காய்ச்சும் போது ஒரு நல்ல வைப்பு கிடைக்கும், ஒரு நல்ல சாங்கியம் இது. இதை பண்ணி பாலை காய்ச்சின பிறகு அதுக்குள்ள அங்க இருக்கிற ஐயர் வந்து அவரு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமம், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஹோமத்தெல்லாம் பூர்த்தி பண்ணி இந்த பாலை வச்சு நைவேத்தியம் பண்ணி அந்த கலச தீர்த்தத்தை வீடு ஃபுல்லா தெளிச்சு புரோக்ஷனை பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் பண்ணி ஆசீர்வாதம். இது வீட்டில் ஒரு நல்ல வைபை கொடுக்கும். இது பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு திருப்தி வரும். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் பண்றதுக்கு நல்ல வைப் வரத்துக்கு நல்ல ஒரு ஐயர் தேவை. அந்த ஐயரை உங்களுக்கு கனெக்ட் பண்றது தான் namaha.ai கீழே லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க லிங்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா பக்கத்திலேயே உங்களுக்கு நல்ல ஐயர் யார் இருக்கான்னு உங்களை கான்டாக்ட் பண்ண முடியும். ஜெய் ஸ்ரீ.